கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக எது நடந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ, திராவிடம் எது நடந்துடவே கூடாதுன்னு பல விஷயங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருந்ததோ அது இன்னைக்கு நடந்துருச்சு. ஒரு 8 வயசு பையன் ரொம்ப அழகாக பனைமரத்தோட உச்சி வரைக்கும் ஏறி போயிட்டு வந்துட்டான். அவனோட காலில் போட்டுக்கிறதுக்கு ஒரு கயிறு, அவனோட இடுப்பை சுற்றி ஒரு கயிறு, அவனோட தோலை சுற்றி வர்றதுக்கு ஒரு கயிறு, அது போக அந்த அருவாளை வைக்கிறதுக்கான ஒரு பெட்டியும். எல்லாரும் அதை மகிழ்ச்சியாக வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துடவே கூடாதுன்னு இந்த திராவிடம் இத்தனை ஆண்டு காலமாக போராடிக்கிட்டு இருந்தது. பையன் ஏறி பண்ண அந்த சாகசத்தை எல்லாம் கூட விட்டுருங்க, அது உண்மையாலுமே தவிர்க்கப்பட வேண்டியது. அதை யாருக்கும் போட்டு காமிக்கவே கூடாது. அந்த அம்மா சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அதை கேளுங்க. நாங்கெல்லாம் சொல்லணும்னா யாராதன்னுவேன், வேணாப்பா அப்பாவோட போயிட்டோம், நீ படிம்மா, நான் படிப்புலையும் படிப்புமா, நான் இது ஏறுந்தாம்மா, இதெல்லாம் எது இல்லைம்மா, நான் உனக்கு கரெக்டாக படிக்கிறேம்மா அப்படின்னுமா. நான் கூட சொல்லுவேன், வேணாம்ப்பா நீ படி, இதெல்லாம் உங்கள் அப்பனோட போயிடட்டும். பையன் கேட்க மாட்டானாமா. பையன் கேட்காம போகலாம், உங்களுக்கு தெரியாமல் அது நடந்திருந்தா கூட அது யாரும் பெருசாக கேட்டுக்க போகிறதில்ல. ஆனால் இந்த தருதலை சீமானோட தம்பிங்க தற்குறிங்க இதையெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ணனோட கனவு நிறைவேறிடுச்சாமா. ஏன் உங்கள் அண்ணனோட பையனை கூட்டிகிட்டு வந்து மரமேற சொல்ல வேண்டியதானே? ஆனால் இப்போ நான் சொன்னதும் அது மிகப்பெரிய தவறுன்னு எனக்கு திராவிடம் சொல்லி கொடுத்துருக்கு. இதை கூட நான் பர்பஸாக அந்த குழந்தைங்க ஏற்றி விடுன்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் உன் பையனை பண்ண சொல்கிற உங்கள் அண்ணன், அவன் பையனை அங்கே பயங்கரமாக படிக்க வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபீஸ் மட்டும் 25 lakhs கட்டி படிக்க வச்சுட்டு இருக்கான். என்னைக்காதும் அவன் மேடையில் பேசுகிறத அவன் வாழ்க்கையில் அவன் செஞ்சுருக்கானான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. கக்கன் நல்ல கண்ணு காமராஜ் ஜீவானந்தம்னு எளிமைன்னு பேசுவான். இவன் என்னைக்காவது எளிமையாக இருந்து பார்த்துருக்கீங்களா? அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அவன் வர்ற காரு, அவன் பண்ணுற பந்தா, இதில் எங்கே எளிமை இருக்கு? அண்ணனோட கனவு நிறைவேறிடுச்சாமா. 8 வயசு குழந்தை மரம் ஏற பார்த்து எங்களுக்கெல்லாம் பதறுது. சரி, அவன் சாகசத்துக்காக ஏதாவது பண்ணுறான், இன்னஸ் ரெக்கார்டுக்குள்ளே அவன் சாகசத்துக்காக பண்ணுறான்னு வேற ஏதாவது குழந்தை பண்ணியிருந்தா கூட நான் சிரிச்சிருந்திருப்பேன். உங்கள் அப்பனோட போகட்டும் சாமி, நீ படின்னு சொல்கிற ஒரு அம்மாவோட குரல் இருக்குல்ல, அந்த அம்மாவும் சீமானோட தங்கச்சி தான். ஐயே என் பையன் மரமேறிட்டான் அப்படின்னு சந்தோஷத்தில் தான் பேசுகிறாங்க. இருந்தாலும் தன் பையன் படிக்க போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு செகண்ட் யோசனை இருக்குல்ல, அதைத்தான் திராவிடம் சாதிச்சு காமிச்சிருக்கு. ஆனாலும் இந்த இடத்துல திராவிடம் தோத்து தான் போயிருக்கு. பையன் ஏறுறது சாதி தொழில், சாதிக்கிற தொழில் இல்லை. அந்த குழந்தை ஏறினதே தப்பு. இதில் பெட்டியெல்லாம் வேற கட்டி அனுப்பியிருக்கீங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அட்மாஸ்பியர் எல்லாம் பயங்கர பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்படித்தானே? ஏன்னா ஒரு சின்ன குழந்தை ஏறுதுன்னா கூட அந்த ஜாதிக்கான எல்லா டூல்ஸும் வச்சுருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக தெரியுதாமா. 3-4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த நாய் பேசிட்டு போச்சு, நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் ஏறுறேன்டான்னு. அது பேசுனது யாரு? சீமான் நினைக்கிறீங்களா? சைமன். ஒரிஜினல் பேரை சொல்கிறதுக்கு வக்கில்லாத சில்ற பையன் தமிழ்நாட்டினுடைய உண்மை முகத்தை காமிக்கிறானாமா. முதல்ல உன் பேர் என்னங்கிறத இந்த ஊருக்கு காமி. இதே காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா? முறையாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள் 22 பேர் ஜெர்மனிக்கு போகிறாங்க. எங்கே? ஜெர்மனிக்கு முறையாக. அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, முறையாக நான் ஃப்ளைட்டில் போகிறேன், ஜஸ்ட் திங்க் அபவுட் தயர் ஹாப்பினஸ். எங்கள் வீட்டில் யாருமே வந்து ஃபாரின் போனதில்லை. நான் சென்னைக்கே ஃபஸ்ட் டைம் வந்து போன வருஷம் தான் வந்தேன். அதுவும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பயணமாக இருந்துச்சு. அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலை தான் செய்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு போகிறேன், அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் குடும்பத்துலலாம் யாரும் படித்ததில்லை. நாங்கள் இப்போ சென்னையில் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறோம். ஆனால் எங்கள் பொண்ணு அதையும் மீறி ஜெர்மனி போகிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் இன்றைக்கி ஜெர்மனி போக போகிறோம். எல்லாத்துக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நான் தான் வந்து யூரோப் கண்ட்ரிக்கு போகிறது எங்கள் வீட்டிலேருந்து. ஃப்ளைட்டில் எப்படி இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியல இது வரைக்கும். நான் இனிமேல் தான் போய் ஃபீல் பண்ண போகிறேன். அதனால் அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எங்கள் ஃபேமிலியிலே நான் தான் ஃபஸ்ட்டு ஃபாரின் போகிறேன். எனக்கு அது ரொம்பவே பெருமையாக இருக்குது. நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அப்பாவும் இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் இவங்கெல்லாம் எந்த ஃப்ளைட்டை பார்த்து வெள்ளைக்காரா வெளியே வந்தால் ஷூட் பண்ணிடுவேன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த ஃப்ளைட்டில் ஏன் அரசு பள்ளி மாணவர்கள் முறையாக ஜெர்மன் போகிறாங்க. ஒரு அரசு தன் மாணவர்களின் எதிர்காலத்தை நோக்கி பயணப்படுறதுங்கிறது இதுதான். இதுக்கு பேரு தான் விஷன், கல்வியை நோக்கிய விஷன்.
அந்த 22 மாணவர்களோட எதிர்காலமும் கிட்டத்தட்ட வேறு தளத்துக்கு எடுத்துட்டு போகும். ஜஸ்ட் ஜெர்மன் மட்டும் இல்ல, உலகம் முழுக்க நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் பயணப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. 1000 ஆண்டுகளா இந்தியா இருந்த நிலைய இன்னைக்கு மாத்தினதுக்கு காரணம் 2 தனிநபர்களோட வெளிநாட்டு பயணம். ஒருத்தர் டாக்டர் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர், இன்னொருத்தர் நன்னதன் தந்தை பெரியார். இவங்க 2 பேர்த்தோட வெளிநாட்டு பயணம் இருக்குல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தலையெழுத்தையும் புரட்டி போட்டிருக்கு. வெளிநாட்டுல வாழற மக்களோட வாழ்க்கைய நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டோம். எதுல? சுயமரியாதையோட, மனுஷங்களா, ஹியூமனிட்டியோட வாழணும்னு ஆசைப்படுறோம். அதை இங்க நிகழ்த்தி காட்டினவங்க தான் அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும். கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்துல மட்டும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஜஸ்ட் 2 பேர்த்தோட பயணம் இந்தியாவை இந்த அளவுக்கு மாத்திருக்குன்னா, இந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் போயிருக்காங்க. எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்கன்னு மட்டும் பாருங்க. அதுவும் படிக்கிற வயசுலயே, எதை பத்தியும் யோசிக்க முடியாத வயசுலயே. அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையும் வாழ்க்கையும் அவங்க சிந்தனையுமே மாத்திருக்கு. இதுதான் ஒரு அரசு செய்யணும். இதுதான் மாணவர்களுக்கான எதிர்கால திட்டம், எஜுகேஷனை நோக்கிய விஷன் பிளான். ஆனா ஒரு சில்லற பையன் பேசுவான் கேளுங்க, அதாங்க அந்த வீணா போனவன் இல்ல, இந்த சைமனா போனவன். நீ யார் என்று தெரிவதற்கு உன் வேரை தேடி போனோமாமா. வேற எங்க இருக்குன்னு கேட்டா காட்டுக்குள்ள கிடக்குதாமா. காட்டுக்குள்ள எங்க இருக்குன்னு கேட்டா மூலிகையில இருக்காமா. என்ன மூலிகைன்னு கேட்டா இந்த கீரையை சமைத்து சாப்பிடுவது எப்படி. இப்படியெல்லாம் இந்த நாய் பேசி 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 தான் இன்னைக்கு 8 வயசு குழந்தைய பனைமரம் ஏற வச்சிருக்கான். ஏ சைமா, உங்க அப்பனும் உன் தாத்தனும் அப்படி என்ன வாழ்க்கைய வாழ்ந்து கிழிச்சாங்கன்னு கேட்குறேன். அந்த 2 பேரும் நீ சொன்ன அந்த மரபுப்படி தானே வாழ்ந்து செத்துருக்காங்க. அவங்க வாழ்ந்துட்டு இருந்த எளிமையான வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தையாவது நீ கடைபிடிச்சிட்டு இருக்கிறியா? ஒட்டுமொத்த அறிவியலின் பயனையும் இந்த திருநிதியால கிடைக்கிற வசதிகளையும் நீ ஒருத்த மட்டும் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு உன் தம்பி தங்கச்சிங்க அதை நோக்கி வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்க சனாதனத்துக்கு. என்னது 13 மரத்து கல்ல நீயும் உன்ற ஃப்ரெண்டும் சேர்ந்து குடிச்சிங்க. ஒருத்தன் ஒரு பனை மரத்துல ஏறி பதனியை இறக்கிட்டு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்க. 13 மணி நேரங்கிறது கிட்டத்தட்ட 6 மணி நேரம். நீ இந்த சாயங்காலம்தான் சாலையோர கடையில இந்த சிப்ஸு முறுக்கெல்லாம் வாங்கிட்டு போற. கிட்டத்தட்ட 4 மணின்னு வச்சுக்கோமா. நீ 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி போய் அங்கே சேர்றதுக்கு ஒரு 5 மணின்னு வச்சுக்குவோம். 5 மணிக்கு அவர் அந்த வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு மரத்துக்கும் 1/2 மணி நேரம்னா மொதல் 2 மரத்துக்கு தான் அது. அதுக்கப்புறம் அவரோட ஸ்பீடு கம்மியாகும், அவருக்கான எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாகும். அப்போது 5 மணிக்கு குடிக்க ஆரம்பிச்ச நீ 12 நைட்டு 12:30 மணி வரையும் குடிச்சிட்டு இருந்திருக்கிற. இந்த இத்து போன கதையை இவர் புழுகுவாராமா, முன்னாடி உட்காந்துருக்க கல்லு நல்லச்சாமி உட்காந்து சிரிப்பாராமா. இதெல்லாம் கேட்டு முன்னாடி உட்காந்துருக்க பொம்பளைங்கெல்லாம் கைத்தட்டி சிரிப்பாங்களாமா. அவங்கள யாருக்குமே அறிவில்லையான்னு நான் கேட்குறேன். யார் ராத்திரி 12 மணி 12:30 வரைக்கும் பனைமரம் ஏறி உட்கார்றது? அவன் என்ன திருடனா? எவ்வளவு கேவலமான கதையை சிரிச்சுட்டு போற போக்குல அப்படியே புழுகிட்டு போயிட்டு இருக்க. நீ புழுகுறேன்னு தெரிஞ்சா கூட இவங்க ஒருத்தங்களும் எந்திரிச்சு ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது. அண்ணாமலை 20,000 புக்கு படிச்ச மாதிரி தான் நீ 13 மரத்துல கல்லு குடிச்சது. 20,000 புக்கு படிச்சேன்னு சொல்லியிருந்தா கூட பொய் பேசினாலும் ஏதோ ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு பேசலாம். ஆனா குடிச்சதுல என்ன பெருமை, எருமை வெங்காயம் வேண்டி கிடக்குதுன்னு தெரியல. ஆனா நீ பேசின பேச்செல்லாம் நம்பித்தான் இந்த பச்சை குழந்தை பனைமரம் ஏறி இறங்கியிருக்கு. அன்புள்ள தற்குறி தப்பிக்க வீட்டில் இருக்க பொம்பளைங்களே, இல்லை டைரக்டா தற்குறி பொம்பளைங்களே, இந்த 2ஆம் பிசிறு கார்த்திகா, 3ஆம் பிசிறு ஃபர்ஹானா, இவங்களே இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் உங்க குழந்தைங்களை என்ன பண்ண போறீங்க? மோடியினுடைய கனவு திட்டம்ங்கிறது புதிய கல்விக் கொள்கை மூலியமா குலத்தொழிலை செய்ய வைக்கிறது. அந்த மோடிக்கு சீமான்னா அவ்வளவு இஷ்டம். தம்பிக்கு எக்கனாமிக்கலா கூட பேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன மோடியோட கனவு திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. தம்பிக்கு ராஜ்யசபா சீட்டு கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன மோடியோட கனவு திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. அதாவது குலத்தொழிலை செய்ய வைக்கிறது. ஆனா அவராவதும் ஒரு திட்டம்னு கொண்டு வந்து இன்டைரக்டா அதை கொண்டு வர பாக்குறாரு. இந்த சீமான டைரக்டா சொல்லிட்டு இருக்கான். இதுல இவனே டெமோவா வேற வந்து ஏறானாமா. இப்ப வரையும் அது நடக்கல. இதுல அவன் பொண்டாட்டி வேற சொல்லிச்சாமா, ஏமாமா நீ போற உனக்கு கால் வலிக்குமாமான்னு சொல்லிச்சாமா. ஆனா அவன் பொண்டாட்டி மறந்தும் கூட பையன் அனுப்பிடலாமாமா, 8 வயசு குழந்தை ஏறுது, நம்ம குழந்தை ஏறினா என்ன அப்படின்னு சொல்ல மாட்டாங்க.
ஏன்னா கயல்விழிக்கு குழந்தைய படிக்க வைக்கணும்னு ஆசை. அதை விட படிப்பு எவ்வளவு முக்கியம்னு அவங்களுக்கு தெரியும். புருஷன்தான் குடிகாரன் தெல்லவாரி மொல்லம் மாதிரி முடிச்ச வைக்க போயிட்டான். பிள்ளையாச்சும் புத்தியா பழக்கிட்டோன்னு அந்த அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கு. ஆனால் இந்த சில்லற பையன் நாம மாடு மேய்ப்போமா, பனை ஏறுவோமா, பானை செய்வோமா, அழகாக முடித்திருத்தம் செய்வோமா, அழகாக அழுக்கு உடைகளை குட்டையில் போட்டு துவைத்து கொடுப்போமா, அழகாக மலை மல்லுவோமா. இந்த மாதிரி எதுவும் தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம திராவிட மாடல் அரசு மாணவர்களை சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சிட்ருக்காங்க. அப்படி போன ஒரு குழந்தையோட அம்மா பேசுகிறத கேளுங்க. 3 நாளைக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது ஹெச்எம் சொன்னாங்க, ஏடிடிடபிள்யூன்னா என்ன தெரியுமாம்மா அப்படின்னு. என்ன இவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே, சந்தோஷப்பா ஜெயிச்சதுக்குன்னு. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம ஸ்கூலில் சந்தோஷம் ஜெயிச்சு வந்து எவ்வளோ பெரிய விஷயம்மா. எல்லாரும் அப்படியே அழுதாங்க. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது, அந்த மிஸ் அழுவதான் நானே செம்மையாக அழுதுட்டேன். வீட்லேயும் வந்து நான் அழுதேன். எப்பா இப்போ தான்ப்பா தெரியுது நீ ஜெயிச்சு வந்ததுக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. ஸ்கூலே அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவனுக்கு ஸ்கூல்லையே எல்லாம் பேனரெல்லாம் வச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சந்தோஷம் வந்திருக்கிறான்னு. அந்த சுற்றி இருக்கிற ஸ்கூலில் எல்லாருமே வந்து என் பிள்ளைக்கு எல்லாமே பண்ணாங்க. எதுவுமே நான் வாங்கலை, நாங்கள் இல்லாத பட்டுவோம். ஒவ்வொரு குழந்தையும் நம் நாட்டின் சொத்து. குலத்தொழிலல்ல நம்ம தொழில். இந்த குலத்தொழிலை தட நம்ம 1000 வருஷமாக செய்ய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் எப்படி பிடிச்சதெல்லாம் போய் செய்ய முடியாது. எங்கள் அப்பன் செஞ்சதை தான் நான் செய்யணும். வாரிசாக அந்த தொழிலை செய்யணும். இந்த வாரிசு தொழிலை செஞ்சிடவே கூடாதுன்னு தான் எங்கள் வாரிசுகள்லாம் போராடிட்டு இருக்காங்க. மன்னராட்சியில் வாரிசு தொழிலை ஊக்குவித்தவர்களுக்கு மத்தியில் மக்களாட்சியில் மன்னராக இருந்து வாரிசு தொழிலை செய்துவிடவே கூடாதுன்னு எங்கள் கலைஞரின் வாரிசு வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. இதற்கெல்லாம் மூல காரணமான சனாதனத்தை ஒழித்தே தீரணும்னு எங்களுடைய அடுத்த வாரிசு வரைஞ்சு கட்டிட்டு நிற்கிது. இந்த வாரிசுகள் எங்களை வாரிசு தொழிலை செய்யாதேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சில்லற பையன் உள்ளிட்ட பல சங்கிகள் எங்களை வாரிசு தொழில் செய்யறதுக்கு ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பனையின் மகனே நீ ஏறியது பனை அல்ல, உங்கள் அப்பன் நீ ஏறிடக்கூடாதுன்னு ஏறின பனை. இது சாகசத்துக்காகவோ இல்லை பெருமைக்காகவோ எதுக்காக செஞ்சாலும் இனி அந்த தப்பை செய்யாதீங்க. இந்த தவறை இனி உன் வாழ்க்கையில் என்றைக்கும் செஞ்சிடாத. அந்த பையனோட அம்மா கிட்ட வருத்தத்தோட ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன முதல் வார்த்தை தாம்மா கரெக்டு. இந்த தொழில் உங்கள் அப்பனோட போகட்டும், நீ படித்து பெரிய நிலைமைக்கு வா. உங்கள் பையன் படித்து பெரிய நிலைமைக்கு வர்றதுக்கு நீங்கள் பேசுங்க, புன்னகையோடு பேசுங்க. நன்றி, வணக்கம்.